சத்திரியர்களுக்கு மட்டும் அங்க போட்டி வச்சிருந்தாங்க. சத்திரியர்கள் எல்லாரும் தோத்து போனாங்க அப்படிங்கிறதுனால சரி நீ ஓப்பன் காம்படிஷன் யார் வேணாலும் வரலாம் அப்படின்ட்டு அறிவிச்சாங்க. அப்போ பிராமண வேஷத்துல இருந்த அர்ஜுனன் அதுக்கு பிறகுதான் போய் அந்த வில்ல வள நாணை ஏற்றி வில் வளைச்சு லட்சியத்தை அடிச்சு பாஞ்சாலி அர்ஜுனனுக்கு மாலையிடுகிறாள். இவங்க பாஞ்சாலிய கூட்டிக்கிட்டு அம்மாட்ட வராங்க துந்திக்கிட்ட. அப்போ இவங்களுக்கு எப்பவும் போல அம்மா கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு ஆசை வந்தது. வழக்கமா பிக்ஷை எடுத்துட்டு வருவாங்க. இன்னைக்கு ஒரு விசேஷ பிக்ஷை எடுத்துட்டு வந்திருக்காங்களே, அதனால வாசல் இருந்துக்கிட்டேமா பிக்ஷை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ சமையல் மும்முரத்துல இருந்திருப்பாங்க போல. சரி வழக்கம் போல பங்கு போட்டு எடுத்துக்கங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அண்ணன் தம்பி சண்டை போடக்கூடாது, பங்கு போட்டு எடுத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அம்மா சொன்ன வாக்க தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் வாக்கு வாக்குதான். இது நாம பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய சாஸ்திரங்கள்ல பாக்குறோம். இன்னைக்கு நாமெல்லாம் தெரிஞ்சே போய் சொல்லுவோம், தெரிஞ்சே வாக்கு கொடுப்போம். அந்த காலத்துல அப்படி இல்ல, தெரியாம சொல்லிட்டா கூட அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதனால அம்மா சொன்ன வாக்கு பொய்க்க கூடாது அப்படின்ட்டு அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து 5 பேருமே திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதற்கு பிறகு கிருஷ்ணர் அந்த திருமணம் நடக்கிற சமயத்திலேயே இவங்க பஞ்சபாண்டவன் புரிஞ்சுக்கிறாரு.